அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். 5 செய்யுள் 35. பாலை நிலம் எப்படி கொடுமையானதென்று தலைவியானவள் தோழியிடம் சொல்லுகிற செய்யுள். கொடுவில் எயினர் தம்கொல் படையால் வீழ்த்த தடி நினம் மாந்திய பேய் நடுக்கல் விரிநிழல் கண்படுக்கும் வெங்கானம் என்பர் பொருள் புரிந்தார் போய சுரம். தலைவன் பொருள் ஈட்டுவதற்காக கானகம் வழியாக செல்லுகிறான். அந்த கானக வழியை செல்கிற போது பாலை நிலம் எப்படிப்பட்டது என்பதை தலைவியானவள் தோழியிடம் சொல்கிறார்கள். வேடவர்கள் தங்களுடைய வில்லினுடைய வளைந்த வில்லினால் கொய்த சரங்களால் வீழ்த்தப்பட்ட மிருகங்கள், மனிதர்கள் ஆகியோருடைய தசையையும் கொழுப்பையும் தின்ற பேய்கள் போரிலே மடிந்தவர்களுக்காக பெயர் பொறித்த நடுக்கல்லின் நிழலிலே ஒருங்கும்படியாக இருக்குமாம் அந்த பாலை நில காடுகள். வேடுவர்களால் துன்பம் ஏற்பட்டு மடிந்த மனிதர்கள், மிருகங்கள் உட்பட அத்தனை பேருடைய தசைகளையும் கொழுப்புகளையும் தின்ன வேண்டும் என்று பேய்கள் சுற்றி திரிந்து கொண்டிருக்கும். அந்த பேய்கள் உறங்குவதற்கேற்ற இடமாக போரிலே மடிந்தவருடைய பெயர்களை பொறிக்கப்பட்டிருக்கிற நடுக்கல்லினுடைய நிழலிலே உறங்குகிற அளவிற்கு கொடுமையான கானகம். அந்த கானக வழியிலே, பாலை வழியிலே செல்கிறான் என் தலைவன் பொருள் ஈட்டுவதற்காக. என் செய்வேன் என்று வருத்தத்தோடு பாலை நிலத்தின் கொடுமையை பற்றி தலைவியானவள் தோழியிடம் சொல்லுகிற செய்யுள். மீண்டும் செய்யுள். கொடுவில் எயினர் தம் கொல் படையால் வீழ்த்த தடி நினம் மாந்திய பேயை நடுகல் விரிநிழல் கண்படுக்கும் வெங்கானம் என்பார் பொருள் புரிந்தார் போய சுரம். நன்றி, வணக்கம்.